இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, ஐயா ஸ்டாலினுடைய மனநிலை நினச்சி பார்க்குறேன். காலையிலேயே கழுத்து நிறைய சோறை போட்டு உனக்கு கூட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டோம்னு சத்யராஜ் சொல்லுவார்ல, அது மாதிரி ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு இந்த ஏவாவேலு பேச்சை கேட்டு 10 சீட்டை கொடுத்து 10லையும் 7 தொகுதிக்கு நீ நாயுடுக்கே கொடுத்து வச்சிருக்கிற. அதையும் பொறுத்து கொண்டு சரி கொடுத்துட்டு போயெல்லாம் சொந்தக்காரங்க நான் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அதை பொறுத்து கொண்டு எல்லாத்தையும் கொடுத்து விசிக்கா 8 சீட்டுக்கு கதைக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ முட்டு கொடுத்துருப்பார் திருமாவளவன். வேங்கவேலுக்கு மேல்பாதிக்கு எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி சமரசம் பண்ணி நின்னார். இப்போ விரக்தின் உச்சத்தில் ஃபேஸ்புக்கில் வேட்பாளர் வச்சுட்டு வந்திருக்காப்புல. கட்சிக்காரனே பல பேர் கோச்சிக்கிட்டான். கட்சிக்காரன் கோச்சாலும் பரவாயில்ல, நல்லா வேலை செய்கிற ஆளுநர் சானவாசுக்கு சீட்டு கிடைக்காம போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்களுக்காக முட்டு கொடுத்து நிற்கிற விசிக்காக 8 தான் கொடுத்துருக்குறோம். முட்டு கொடுப்பவனுக்கு 8, எங்களை இது வரைக்கும் விட்டு கொடுத்தவங்களுக்கு 10 கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. ஆனாலும் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற போதை, நான் போதையின் பாதையில் போகாதீங்க, பாதையில் போடிக்கிட்டா தமிழ்நாடே நாசமாகி நான் வீடியோ போட்டு உட்காந்துருக்கேன், எங்கள் ஆட்சியில் போதை இருக்குன்னு சொல்லி என் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. ஒரு மனசு எவ்வளோ புண்பட்டுருக்கும், அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கும், அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது.